வணக்கம். சபரிமலை இந்த பேரை கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பக்தி, விரதம், லட்சக்கணக்கான பக்தர் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அது இல்ல. இது ஒரு கோயில் எரிஞ்சு போன கதை, ஒரு பயங்கரமான மர்மம். அப்புறம் எப்படி அந்த சாம்பல்ல இருந்து ஒரு ஆலயம் பிரம்மாண்டமா எழுந்து நின்னுச்சுங்கிற கதை. யோசிச்சு பாருங்க. 1950ஆம் வருஷம் கேரளாவோட அடர்ந்த காட்டுக்குள்ள மனுஷங்க நடமாட்டமே இல்லாத ஒரு மலை உச்சி. அங்க இருந்த ஒரு கோயில் மொத்தமா எரிஞ்சி சாம்பலா கிடக்கு. அதாவது மே மாசம் 20ஆம் தேதி பூஜை எல்லாம் முடிச்சு கோயிலை மூடிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு ஜூன் 14ஆம் தேதி அடுத்த பூஜைக்காக பூசாரி வந்து பார்க்கும்போது தான் இந்த அதிர்ச்சியான காட்சி அவருக்கு தெரிய வருது. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ தீ விபத்து கிடையாதுன்னு. இதுக்கு பின்னால ஒரு பெரிய சதி இருக்குன்னு போலீஸ் விசாரணையில தெரிய வருது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, யாருமே கைது செய்யப்படல. அந்த கேஸே மர்மமா மூடி மறைக்கப்பட்டுடுச்சு. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில தான் நாம தேட போறோம். சரி வாங்க, முதல்ல அந்த இடத்துல என்னதான் நடந்தது, அந்த குற்றத்தோட கொடூரமான பக்கங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எந்த ஒரு கிரிமினல் கேஸ்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைம். ஆனா பாருங்க, இந்த கேஸ்ல அந்த பொன்னான நேரம் மொத்தமா வீணடிக்கப்பட்டுடுச்சு. கோயில் எரிஞ்சு கிடக்கிறத ஜூன் 14ஆம் தேதி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா முதல் போலீஸ் அதிகாரி அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள ஜூன் 20ஆம் தேதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம். இந்த தாமதம் வெறும் தடயங்களை மட்டும் அழிக்கல, இந்த கேஸோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சிடுச்சு. லேட்டா போனாலும் அங்க கிடைச்ச சில தடயங்கள் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. கருவறையோட கதவு, பித்தளை தகடு போட்ட அந்த கதவை ஒரே ஒரு கோடாரியால 15 தடவை வெட்டி உடைச்சிருக்காங்க. உள்ள ஐயப்பனோட கல் சிலையோட தலையும் இடது கையும் வெட்டப்பட்டு இருந்துச்சு. ரொம்ப கொடூரமான செயல் இது. பக்கத்திலேயே அந்த குற்றத்துக்கு பயன்படுத்தின கோடாரியும் அப்புறம் கோயிலை எரிக்கிறதுக்காக மண்ணெண்ணெய் பயன்படுத்தினதுக்கான அடையாளமா ஒரு விளக்கம் கிடைச்சது. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கோயில்ல இருந்த தங்கம், வெள்ளி பாத்திரங்கள்னு எதுவுமே திருடு போகல. அப்போ இதுலேருந்து ஒன்னு தெளிவா புரியுது. வந்தவங்களோட நோக்கம் பணமோ நகையோ கிடையாது. அவங்களுக்கு வேற ஏதோ ஒன்னு வேணும், இல்ல வேற ஏதோ ஒன்னு அழிக்கணும். இப்படி ஒரு சிக்கலான, எந்த துப்பும் இல்லாத ஒரு கேஸ விசாரிக்க ஒரு திறமையான அதிகாரி களத்துல இறங்குறாரு. ஆனா அவர் முன்னால இருந்தது சாதாரண சவால்கள் இல்ல, மலமாரி பிரச்சனைகள். அவர் பேர் தான் கேசவ மேனன், சிஐடி ஸ்பெஷல் பிரான்ச்சோட டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல். செப்டம்பர் 8, 1950ல அவர் இந்த கேஸ கையில எடுக்கும்போது இதுக்கு பின்னால வரலாற்றையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சதி இருக்குன்னு அப்போ அவருக்கு தெரியாது. மேனன் முன்னால இருந்த முதல் சவாலே ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்க, குற்றம் நடந்து 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, விடாம பேஞ்ச பருவமழை அங்க இருந்திருக்கக்கூடிய கைரேகை, கால் தடம்னு எல்லா தடயங்களையும் சுத்தமா கழுவி அழிச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து தான் அவர் தன்னோட விசாரணையை ஆரம்பிக்க வேண்டி இருந்தது. சரி, பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்றது? மேனன் வேற ஒரு கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிச்சாரு. இந்த குற்றத்துக்கான நோக்கம் என்ன? இதை தெரிஞ்சுக்க அவர் அந்த காலகட்டத்தோட சமூக, அரசியல் சூழலை ஆழமா அலச ஆரம்பிச்சாரு. 1950கள்ல கேரளா ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருந்துச்சு. ஒரு பக்கம் சில சமூக சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இதனால சபரிமலையில ஜாதி பேதம் பார்க்காம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வழிபடுற ஒரு வழக்கம் உருவாகி அது ஒரு விதமான ஹிந்து ஒற்றுமையை வளர்த்துட்டு வந்துச்சு. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ சமூகம் கல்வி, பொருளாதாரம்னு பல துறைகள்ல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சபரிமலையில வளர்ந்து வந்த இந்து ஒற்றுமை சிலரோட மதமாற்ற முயற்சிகளுக்கு ஒரு தடையா பார்க்கப்பட்டதா கேசவ மேனனோட ரிப்போர்ட் சொல்லுது. இந்த சமூக சூழல் எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் கேசவ மேனன் தன்னோட ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான முடிவுக்கு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு விபத்து இல்ல, திருட்டும் இல்ல, இது ரொம்ப திட்டமிட்டு செஞ்ச ஒரு கொடூரமான வன்முறை. இதோட ஒரே நோக்கம் அந்த இடத்தோட புனிதத்தை அழிக்கிறது தான். ஓகே, இப்போ நோக்கம் என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? யார் இதை செஞ்சா? மேனோட விசாரணை இப்போ குறிப்பிட்ட சில நபர்களை நோக்கி திரும்பியது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ரகசிய பாதைகள் எல்லாம் யாருக்கு அத்துப்படியா இருக்கும்? அங்க சட்டவிரோதமா வேட்டையாடுறவங்களுக்கு தான். மேனனோட விசாரணை அவங்கள சுத்தி தான் வளைஞ்சது. ஆனா அவங்க மட்டும் தனியா இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த பகுதியில் இருந்த ரொம்ப செல்வாக்குள்ள 2 கிறிஸ்தவ ஜமீன்தார் குடும்பங்கள் இருந்திருக்கலாம்னு அவரோட அறிக்கை சொல்லுது. நேரடியான ஆதாரம் எதுவும் இல்ல. அதனால மேனன் என்ன செஞ்சார்னா, சந்தேகப்பட்ட ஆளுங்க சொன்ன வாக்குமூலத்துல இருந்த முரண்பாடுகளை வச்சே அவங்கள மடக்கினாரு. அவங்க சொன்ன பொய்களை ஒவ்வொன்னா உடைச்சாரு. உதாரணத்துக்கு, பைங்கிற ஒரு வனக்காவலர் அந்த சமயத்துல தனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருந்தேன்னு சொன்னாரு. ஆனா மேனன் விசாரிச்சதுல அது ஒரு போலி மெடிக்கல் சர்டிபிகேட்னு கண்டுபிடிச்சாரு. இப்படி அவங்க சொன்ன ஒவ்வொரு பொய்யும் சுலபமா உடைஞ்சது.
எவ்வளோ வலுவான சந்தேகங்கள், பொய்கள் எல்லாம் அம்பலமாயிடுச்சு. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஏன் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகவே இல்ல? இதுதான் பெரிய கேள்வி. இதுக்கான காரணங்களையும் மேனே தன்னோட ரிப்போர்ட்ல லிஸ்ட் போடுறாரு. ஒன்னு, ஆரம்பத்துல ஏற்பட்ட தாமதமும் பேஞ்ச மழையும் எல்லா தடயங்களும் அழிச்சிருச்சு. ரெண்டாவது, முதல்ல அதை பார்த்த பூசாரிகள் பயங்கர அதிர்ச்சியில இருந்ததால அவங்களால தெளிவான வாக்குமூலம் கொடுக்க முடியல. மூணாவது, குற்றம் சாட்டப்பட்டவங்க ரொம்ப செல்வாக்குக்குள்ள ஆளுங்க. அவங்களுக்கு தப்பிக்கிறக்கும் பொய் சாட்சிகளை உருவாக்கறக்கும் நிறைய நேரம் கிடைச்சது. கடைசியா, இவ்வளவு இருந்தும் இது எல்லாமே சூழ்நிலை ஆதாரங்கள் தான். கோர்ட்ல நின்னு ஜெயிக்கிற மாதிரி நேரடியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. மேனன் தன்னோட முழுமையான ரிப்போர்ட்டை அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாரு. ஆனா அப்போதான் புதுசா உருவாகியிருந்த ஒரு மாநிலத்துல இவ்வளவு பெரிய சமூக பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு வழக்க கையில எடுத்து அரசாங்கம் தயங்குச்சு. ஒருவேளை பெரிய கலவரம் வந்துருமோன்னு பயந்திருக்கலாம். அதனால அந்த அறிக்கை வெளியே வராம அப்படியே அமுக்கப்பட்டுடுச்சு. ஆனா நில்லுங்க, கதை இதோட முடியல. சொல்லப்போனா சபரிமலையோட உண்மையான பிரம்மாண்டமான கதை இந்த அழிவுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. உடைஞ்சு போன அந்த கல் சிலைக்கு பதிலா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு புது ஐம்பொன் சிலை செஞ்சாங்க. 1951ல அந்த புது சிலைய மறுபடியும் சபரிமலையில பிரதிஷ்டை பண்ணாங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒரு வரலாற்று முரண்னு கூட சொல்லலாம். அந்த கோயிலை தாக்குனவங்களோட நோக்கம் என்ன? இந்து ஒற்றுமையோட ஒரு சின்னத்தை அழிக்கணும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அப்படியே தலைகீழ். அந்த அழிவுக்கு பிறகுதான் சபரிமலை ஒரு சின்ன உள்ளூர் கோயிலா இருந்த நிலையிலிருந்து தென்னிந்தியா முழுக்கவும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய யாத்திரை ஸ்தலமா மாறுச்சு. இந்த பெரிய மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா சர் பி.டி. ராஜன். அவர் அந்த புது ஐம்பொன் சிலைய நேரடியா சபரிமலைக்கு கொண்டு போகாம தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலமா எடுத்துட்டு போனாரு. அந்த ஊர்வலம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பக்தி அலையையே உருவாக்குச்சு. சபரிமலையோட புகழ எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இப்போ 70 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கேசவ மேனனோட அந்த ரிப்போர்ட் இன்னைக்கும் ஒரு வரலாற்று ஆவணமா இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிற கேள்விக்கு சட்டப்படி இன்னைக்கும் பதில் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அன்னைக்கு அந்த அழிவோட சாம்பல்ல இருந்து தான் இன்னைக்கு நாம பார்க்கற இந்த பிரம்மாண்டமான சபரிமலை எழுந்து நிக்குது. இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. சில சமயம் ஒரு கதையோட உண்மையான தொடக்கம் அதோட அழிவிலிருந்து தான் ஆரம்பிக்குமோ?